ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. போன எபிசோடில் அப்பண்ணாச்சார் அவர்கள் இயற்றிய ராகவேந்திர குருஸ்தோத்திரம் எந்த வகையிலே மற்ற கிரந்தங்களை காட்டிலும் உயர்ந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம். ராகவேந்திர சுவாமிகளே சுமார் 51 கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார். சில பேர் 42 சொல்கிறாங்க, சிலர் 51 சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி 42 52க்குள்ளே ஏதோ ஒரு எண்ணிக்கையில் கிரந்தங்கள் இயற்றியிருக்கிறார். அந்த கிரந்தங்களுக்கெல்லாம் கூட அவர் உயர்வாக எங்கேயுமே சொல்லலை. ஆனால் அப்பண்ணாச்சாரியார் இயற்றிய கிரந்தத்துக்கு, அந்த ஸ்தோத்திரத்துக்கு சாட்சாயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். ராகவேந்திர சுவாமி சஞ்சார காலத்திலே, அதாவது பிருந்தாவன பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னாலே, நமக்கு தெரிஞ்ச வகையிலே நிறைய பேர் அவருடைய கிரந்தங்கள்லாம் காட்டி, நூலெலாம் காட்டி, அவர் எழுதிதான் காட்டி நிறையா அவரோட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் சரித்திரத்திலே நமக்கு தெரிந்த அளவிலே 2 பேர் அவரிடம் நேரடியாக காட்டி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார்கள். ஒன்று, ராகவேந்திர சுவாமி மாணவி என்ற கிராமத்தில் இருக்கும்போது பித்ரகள்ளி சீனிவாசாச்சார் என்ற ஒரு அறிஞர் பெருமான், நல்ல ஞானமான். அவர் நிறைய உரைகள் எழுதியிருக்காரு, அதாவது டிப்பணிகள் நிறைய எழுதியிருக்கார். அவர் எழுதிய நூல்களை எல்லாம் கொண்டு வந்து ராகவேந்திர சுவாமிகிட்ட காட்டுறார். ராகவேந்திர சுவாமி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவருடைய புலமை, ஞானம் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வேற்று மடத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் புலமையை மெச்சி ராகவேந்திர சுவாமி அவருக்கு சீனிவாச தீர்த்தர் என்ற பட்டம் கொடுத்தார். தீர்த்தர் என்னுடைய பட்டம் சன்னியாசிகளுக்கு மாத்திரமே கொடுக்கக்கூடியது, கிரகஸ்தாசிரமங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பித்ரகள்ளி சீனிவாசாச்சார் கிரகஸ்தராக இருந்தாலும் அவருடைய புலமையை மெச்சி அவருடைய ஞானத்துக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டிய எண்ணத்தோடு ராகவேந்திரனுக்கு சீனிவாச தீர்த்தர் என்ற பட்டத்தை கொடுத்தார். அவர் தான் மறுபடியும் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கடுகு சேர்ந்த உணவை தவிர்த்ததுனாலே மந்திராட்சதம் கலர் மாறி, அந்த சரித்திரமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் பின்னால் மன்னிப்பு கேட்டார், அதெல்லாம் சரித்திரத்தில் வருது. பித்ரகள்ளி சீனிவாசாச்சாருக்கு அப்புறமா ராகவேந்திர சொல்ல பூர்வாசிரமம் மருமான் மகாகவி நாராயணாச்சார் அவர் எழுதிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற நூல், அவர் 16 சர்க்கங்கள் எழுதியிருந்தார். அதை ராகவேந்திர காட்டி அவருடைய அப்ரூவல் கேட்டபோது, அவருடைய ஆதி குருவான மத்வாச்சாரியாருடைய மத்வ விஜயம் 16 சர்க்கங்கள் இருக்கும்போது என்னுடைய சரித்திரமும் 16 சர்க்கங்கள் வேண்டாம் என்று சொல்லி கடைசி 6 சர்க்கங்களை நீக்க செய்து விட்டார். அந்த ராகவேந்திர விஜயம் பார்த்திங்கன்னா 10 அத்தியாயத்தோடு முடிஞ்சிடும். கொஞ்சம் முடியறது கூட அப்ரப்டாக முடிஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா, அதுக்கு பின்னால் 6 அத்தியாயங்களையும் நீக்க செய்து விட்டு ஆற்றிலே வீசி விட்டார்கள். இது ரெண்டும் ராகவேந்திர சுவாமி சஞ்சார காலத்திலே அவரிடம் நேரில் எடுத்து சென்று காட்டி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவர் பிருந்தாவனம் ஆன பிறகும் சுமார் 75 வருடங்கள் கழித்து அவருடைய பூர்வாசிரம கொள்ளு பேரன் வாதீந்திர தீர்த்தர், ராகவேந்திர சுவாமிக்கு அப்புறம் அவருடைய பீடத்தில் 5ஆவதாக வந்த மகாத்மா, பெரிய ஞானவான். அவர் குருகுணஸ்தவனம் என்ற நூலை இயற்றினார். அந்த குருகுணஸ்தவனம் என்பது ராகவேந்திர சுவாமி எழுதிய கிரந்தங்களை பற்றி அலசி ஆராய்ந்த அந்த பெருமைகளை எல்லாம் விளக்குவதாக அந்த கிரந்தம் அமைந்தது. அது மந்திராலயத்தில் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு முன்னாலே அவர் அரங்கேற்றம் செய்தார். 37 ஸ்லோகங்களை கொண்டது. அதுக்கு 37வது ஸ்லோகம், வியாசேன விப்த பீஜக ஸ்ருதிவி பகவத் பாத லப்தாங்குர ஸ்ரீஹி பிரத்னை ரீஷத் பிரபின்னோ ஜனஜய முனினா சம்யுகத் பின்னசாக, அப்படி அந்த ஸ்லோகம் வரும். அந்த ஸ்லோகம் பாடி முடித்த உடனே வாதீந்திர தீர்த்தருக்கு ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டு தலையசைத்து அந்த கிரந்தத்துக்கு தன் சம்மதத்தை தெரிவித்ததாக அவர் தலையசைத்ததை வாதீந்திரர் பிரத்யட்சமாக பார்த்தார். அங்கு கூடியிருந்த மற்ற பக்தர்களுக்கெல்லாம் பிருந்தாவனம் ஆடி அசைந்து பிருந்தாவனத்து மேல் இருந்த புஷ்பங்கள் எல்லாம் வாதீந்திர சுவாமிகள் மேலும் அவருடைய கிரந்தங்கள் குருணஸ்தவனத்து மேலும் விழுந்தது. ராகவேந்திர சுவாமி அந்த கிரந்தத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இது அறிகுறி. இது ஒரு விசேஷம். இதுக்கப்புறம் சுமார் 200 வருடங்கள், ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேசமான 200 வருடங்கள், சுமார் 200 வருடங்கள் கழித்து சோந்தூர் கிருஷ்ண அவதூத்தர் என்ற பெரிய மகாத்மா, அவர் ராகவேந்திர சுவாமி அத்தியந்தமான பக்தர். அவர் ஹம்பி க்ஷேத்திரத்திலே 8 வருடங்கள் சம்புநாத குகையில் அமர்ந்து தபம் செய்தவர். அஷ்டாட்ச மந்திர ஜபம் செய்து தபம் செய்தவர்.
ராகவேந்திர சுவாமி பிரத்யக்ஷ தரிசனம் தந்து ஒரு ராகவேந்திர தந்த்ரா என்ற நூலை எழுதச் சொல்லி ஆணை கொடுத்தார். அவர் உத்தரப்படி சோந்தூர் கிருஷ்ணாவதூத்தர் அவர்கள் 15 சர்க்கங்களை கொண்ட நூலை இயற்றினார். என்ன விசேஷம்னா, ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்ச உடனே மந்திராலயத்திலே பிருந்தாவனத்துக்கு முன்னால் அமர்ந்து அதை படித்து காட்டுவார். ராகவேந்திர சாமிகள் பிருந்தாவனத்துக்குள்ளேருந்து சோந்தூர் கிருஷ்ணாவதூத்தருக்கு தரிசனம் கொடுத்து அது கூட குறைகள் இருந்தால் சுட்டி காட்டி, இல்லைன்னா நிறைவாக இருந்தால் அவருக்கு ஆசீர்வாதம் செய்து சரியாக இருக்க சொல்லி அங்கிதம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த ராகவேந்திர தந்திரா நூல் 15 அத்தியாயங்களும் ராகவேந்திர சாமியோட ஒப்புதல் பெற்ற நூல் அது. ஆக ராகவேந்திர சாமி சஞ்சார காலத்திலே 2 பேர், பிருந்தாவன பரிசாமி 2 பேர் ராகவேந்திர சாமியோட காட்டி ஒப்புதல் பெற்றது சரித்திரத்திலேயே நமக்கு கிடைத்திருக்கிறது. இதில் என்ன விசேஷம்னா, இந்த 4 பேருமே ராகவேந்திர சாமியை தேடி போய் அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கி இல்லை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ராகவேந்திர சுவாமிகளே தேடி போனது எது என்று சொன்னால் அது அப்பண்ணாச்சாரியருடைய ராகவேந்திர குருஸ்தோத்திரம். அப்பண்ணாச்சாரியை ஏற்றி கொண்டு வரும்போது ராகவேந்திர சுவாமிகிட்ட கொண்டு போய் காட்டி அவரோட அப்ரூவல் வாங்கணும், அதெல்லாம் எண்ணமையில் அவருக்கு. ராகவேந்திர சுவாமி தரிசனம் பண்ணணும், அவ்வளோதான் அவருடைய ஒரே நோக்கமாக, தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் அறியாமலே அவர் வாயிலிருந்து அந்த ஸ்தோத்திரம் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பக்தியை, அவருடைய குரு பக்தியை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதுதான் ராகவேந்திர சுவாமியுடைய எண்ணம். அதற்காக அவர் அவரை அருகிலே இருக்க செய்யாமல் வைத்து, அந்த கடைசி நேரத்தில் அவர் துங்கபத்ராய் கடக்க வைத்து, அவர் குருஸ்தோத்திரம் ஏற்ற வைத்து, பிருந்தாவனம் அவர் வரத்துக்கு முன்னால் பிருந்தாவசனம் ஆகிவிட்டு, அப்புறம் அவருக்கு பிருந்தாவனத்துக்குள்ளேருந்து தரிசனம் தந்து ஆகாசவாணையா சாட்சியாயாஸ்தரத்திரே என்று சொல்லி அவர் இயற்றிய கிரந்தத்துக்கு பெருமை சேர்த்து அதன் மூலம் அப்பண்ணாச்சாரியருக்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்த்தார். ராகவேந்திர சாமியோட அத்தியந்தமான பக்தர்களிலே ஒருவர் யார் என்று கேட்டால் அவர் அப்பண்ணாச்சாரியார் தான். அதனால் தனக்கு பிரியமான சிஷ்யன் குடத்துள் விளக்காக இருக்கக்கூடாது, அவருடைய பெருமை உலகெங்கும் தெரிய வேண்டும். காரணம் என்னென்னா, அத்தியந்தமான பக்தி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பக்தி, நிஷ்கலங்க பக்தி, நிர்தோஷ பக்தி, நிஷ்காமிய பக்தி, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. என் குருராஜர் நீங்கள் எனக்கு வேணும், அவ்வளோதான், அதே பக்தி, அவ்வளோதான். அந்த பக்தி அப்பண்ணாச்சாரியிடம் இருந்தது. அதனாலே அவருக்கு அந்த உயர்வு கிடைத்தது. அந்த காலத்தில் அவர் பிருந்தாவன பிரவேசமாக சமயத்திலே ராகவேந்திர சாமிகளுக்கு அத்தியந்தமாக இருந்தவங்களே 2 பேர் முக்கியமானவர். ஒன்று அப்பண்ணாச்சாரியர் சொன்னோம், இன்னொருவர் திவான் வெங்கண்ணா பந்த். திவான் வெங்கண்ணா பந்த் அத்தியந்தமான பக்தர் தான். ஆனால் 2 பேருடைய பக்தியில் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், வெங்கண்ணா பந்த் ராகவேந்திர சாமி வந்தபோது தனக்கு தன்னுடைய இழந்த செல்வங்களை எல்லாம் தனக்கு வேணும் என்று பிரார்த்தனை செய்தார். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எனக்கு அனுகிரகம் பண்ணும் கேட்டார். காமிய கர்மமான, அதாவது தன்னுடைய சுயநலம், தனக்காக ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டு அவரோட பக்தி செய்தார் வெங்கண்ணா பந்த். கொடுத்தார் ராகவேந்திர சாமி. அவரோட பக்திக்கு மெச்சி அவர் அனுகிரகம் பண்ணினார், இல்லை என்று சொல்லவில்லை. அப்பண்ணாச்சாரியார் பக்தி செய்து அவரோட எதுவுமே அவர் கேட்கல. எனக்கு அது வேணும், இது வேணும், அதுக்காக நான் பக்தி செய்கிறேன், அதுக்காக நான் பிரதர்ஷ நமஸ்காரம் செய்கிறேன், அதுக்காக மந்திர ஜபம் செய்கிறேன் அப்படின்லாம் அப்பண்ணாச்சாரியர் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் தாண்டிய பிரேம பக்தி, அத்தியந்தமான ஆழ்ந்த குரு பக்தி, உண்மையான குரு பக்தி. அதுக்கு கிடைத்த பரிசு தான் அவர்கிட்ட ஸ்ரோத்திரத்துக்கு சாட்சியாஸ்திரம் சொல்லி அங்கிதம் கொடுத்து அவரை உயர்த்தினார் ராகவேந்திர சுவாமிகள். அப்பேற்பட்ட உயர்ந்த ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து வந்தால் நமக்கு எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. அதனால் அந்த ஸ்லோகத்தை ஸ்தோத்திரத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றினுடைய பொருள் விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதோடு அந்த ராகவேந்திர குருஸ்தோத்திரத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பொருள் விளக்கம் தெரிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும், படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். சமஸ்கிருதம் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் எளிமையாக படிக்க முடியும். சமஸ்கிருதம் தெரியவில்லை என்று சொன்னால் உங்களை பதம் பிரித்து கற்றுத்தருவதில் எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. உங்களுக்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்த யூடியூப்பில் கமெண்ட் சைடில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவியுங்கள். தனியாக அதையும் நாம் ஒரு 3 ஸ்லோகங்களாக உங்களுக்கு கற்றுத்தருவதில் எந்த விதமான கஷ்டம் கிடையாது. 10 நாளில் நீங்கள் கற்றுக்கலாம் இந்த குருஸ்தோத்திரத்தை. உங்கள் எல்லோருக்கும் ராகவேந்திர சாமிகள் சகல அனுகிரகத்தையும் வாரி வழங்கட்டும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. குருராஜா அர்ப்பணமஸ்து.